அக்கா மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டா கறி குழம்பு பண்றான்னு தெரியல. இவ இடியப்பம் புளிஞ்சா மட்டும் இவ்வளோ சாஃப்டா இருக்கு. இதே நான் புளிஞ்சா மட்டும் ஒன்று களி மாதிரி போயிடுது, இல்லைன்னா கல் மாதிரி போயிடுது. எப்படிதான் புளியறானே தெரியலையே. நைந்தரா, குழம்பு கொண்டுறவா? இல்லக்கா, இதுவே போதும், நிறைய தான் இருக்கு. அக்கா, அந்த டேபிள்ல ஒரு பேக் இருக்குல்ல பிளாக் கலர்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். எங்கடி இருக்கு? பாப்பாவோட டேபிள் பக்கத்துல இருக்கு பாருக்கா. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. என்னடி இது, என்ன இருக்குள்ள? திறந்து பாரு, நேத்தே கொடுக்க மறந்துட்டேன். என்னடி இது, புடவை இருக்கு. உனக்கு தான்க்கா, நல்லா இருக்கா? எருமை, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பிள்ளைக்கும் சரி எனக்கும் சரி எதையும் எடுத்துட்டு வராதுன்னு. இது எதுக்கு தேவையில்லாம திண்டம் பண்ணிக்கிட்டு இருக்க காசை போட்டு? இப்ப யாரு உன்கிட்ட சேலை கேட்டா? இப்ப ஏன் கத்துற? புடவை தானே, புடவை தான் புடவை. இப்ப நான் கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லாமலா இருக்கேன். உனக்கிட்ட யார் இப்ப எடுத்துட்டு வர சொல்ற? இரு, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். அப்படியே நானும் அவரும் போகும்போது இந்த புடவை நல்லா இருந்தது, உன்கிட்ட இந்த கலர் இல்லையேன்னு எடுத்துட்டு வந்தேன். இப்ப என்ன அதுக்கு? ஏன் நான் உனக்கு எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாதா? கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லாம இருந்தா பரவாயில்ல. போன வாட்டி பாப்பாக்கு எடுத்துட்டு வரும்போதே நான் என்னடி சொன்னேன்? இனிமே துணி மணின்னு எதையும் அள்ளிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? வர்ற நேரம் போற நேரம் ஒரு அங்காடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? அதையுமே அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல இந்த சேலை ரொம்ப அவசியமா? உனக்கு வாங்க போனீங்கன்னா உனக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு வர வேண்டியதானே? இல்ல கையில காசு இருந்துச்சுன்னா உன் மாமியா நாத்தனானு யாருக்காவது வாங்கி கொடு. இப்ப எனக்கு எடுத்துட்டு வர சொல்லி உன்கிட்ட யாரு கேட்டா? கேட்டுதான் எடுத்துட்டு வரணுமா? உனக்கு எப்ப தாண்டி புரிய போகுது? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சொல்லு கடனா போயிட முடி. இங்க வர அவளுக்கு எடுக்க போற நேரம் போற, அவ அக்காளுக்கு எடுக்கிறா, அவ அக்காவோட பிள்ளைக்கு எடுக்கிறான்னு என்னத்தையாவது நாளைக்கு ஒரு வார்த்தையா வந்துடாதா? அதெல்லாம் ஒண்ணு வராது. நீனா என்னத்தையாவது கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. கிரியேட்டா பண்றா கிரியேட்டு. ஒழுங்கு அந்த சேலை எடுத்துட்டு நீ தானே கொண்டு போயிரு. எனக்கெல்லாம் சேலை வேணாம், ஒண்ணு வேணாம். இங்க நீ எடுத்து வை, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேமா. ஏன்டி இப்படி பண்ற? ஷோ கடவுளே, நீ என்ன இருக்க சின்ன பிள்ளையா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவரே ஒண்ணு நினைக்கல, நீ எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? அடியே, வெளியில சொல்லலைனாலும் மனசுக்குள்ள இருக்கும்ல. ஓ மனசுல தான்க்கா இருக்கு. ஓ மனசுல தான் நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இவ வேற குடும்பத்து பொண்ணு, இவ வேற ஆளு, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விருந்தாளியா தான் வர்றான்னு நீ தான் என்ன வேறையா நினைக்கிற. அந்த குடும்பத்தாளுங்களோ அவரோ அப்படிலாம் நினைக்கிறது இல்ல. சீ கழுத, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நானாம்ட்டி அப்படி நினைப்பேன்? அப்புறம் எதையுமே செய்யாத எதையும் வாங்காதன்னா என்ன அர்த்தம்? விருந்தாடி வந்தவங்கள்ட்ட தான் ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. என்கிட்டயே கேட்குற. ஏன் பிள்ளைக்கும் உனக்கும் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா? அப்ப நான் வேத்தால தானே பாக்குறேன். அப்படி இல்லடி. பாருக்கா, இனிமே அதையும் வாங்கிட்டு வந்த இதையும் கொண்டுட்டு வந்தேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு நான் வர லாஸ்ட் டேட்டா இருக்கும், பாத்துக்கோ. ஐத்தியக்காரி, அதுக்காண்டி என்ன வார்த்தை சொல்ற? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியோ? உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே எனக்கும் வலிக்கும். சரிடி அத்தா, விடு. ஒரு புடவை நான் வச்சுக்கிறேன், ஒரு புடவை எடுத்துட்டு போ. தொலைச்சிருவேன் அம்மா, சொல்லிட்டேன். சரிடி, ரெண்டையுமே நானே வச்சுக்கிறேன். சாத்தாடி புள்ளையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடியப்பத்தை எப்படி சாஃப்டா பண்ணேன்னு சொல்லு. நான் அங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒன்று களி மாதிரி போயிடுது, இல்லைன்னா கல் மாதிரி போயிடுது. இந்த அளவுக்கு சாஃப்டாவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ற? என்னடி பண்றேன்? நீ ஒழுங்கா தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்துறியா இல்லையா? தண்ணியிலாம் ஒரு குறையும் இல்லை. எனக்கு என்னவோ மாவுல தான் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை நான் இடியப்பம் புளிகிற டைம் எல்லாமே இதே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா இப்படி இருக்கு, ஏன்பா இப்படி இருக்குன்னா மாவை ஒழுங்கா அரைச்சி தரணும்ல. நானாலும் ரேச அரிசி வாங்கி அலசிட்டு போடுவேன். நீங்க நல்ல கடை அரிசி தானடி வாங்கி போடுவிய? கடையில தான் வாங்குவாங்க. ஆனா ஏன் இப்படி களி மாதிரி போகுதுன்னு தெரியலையே. சரி, உன் மாமியாட்ட சொல்லு, அரிசியை இடியப்பத்துக்குன்னு அலசி காய வைக்கிறோம்ல, நல்ல ஈரப்பதத்தோட, நல்லா அப்படி கையில் பிடிச்சோம்னு வச்சுக்கவே அரிசி ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு அள்ளிடணும். ஆனால் ரொம்ப மொறுமொறுப்பாக காஞ்சிடவும் கூடாது. அந்த அரிசி அப்படியே புடி பதத்துக்கு அள்ளி லேசாக வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்துப்புட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சிட்டு வர சொல்லு. இல்லை நாங்கள் அரிசியை காய வச்சு வறுக்க மறந்துட்டோம் அப்படின்னா மாவை அரைச்சிட்டு வரிய வத்திலாம் மிஷினில் கொடுத்து அதுக்கப்புறம் நீ இடியப்பத்தை சுட போகையில் லேசாக இலை வெறுப்பா மாவை லைட்டா வறுத்துவிட்டு அதுக்கப்புறம் இடியப்பத்தை புளிஞ்சு வரும், சூப்பரா வரும். அதான் பாருக்கா, இப்பவும் நான் வந்ததுக்கு அப்புறம் 2 வாட்டி மாவு அரைச்சிட்டாங்க. 2 வாட்டி மாவையும் வறுத்ததில்ல, அரிசியவும் வறுத்ததில்ல. அப்ப நான் வேணும்னா அத்தை கிட்ட சொல்லி பாக்குறேன். ஆனா அதுவும் ஒழுங்கா வரல. அப்புறம் இருக்கு உனக்கு. நீ தான் இனிமே டெய்லி எனக்கு இடியப்பத்துக்கு மாவு அரைச்சு தரணும்.
அதெல்லாம் நல்லா வரும்டி. வறுத்து அரைச்சா கொஞ்சம் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியும் உனக்கு சரியா வரலைன்னா அடுத்த முறை நான் அரைச்சி வைக்கிறேன். வர்ற நேரம் தூக்கிட்டு போ. ம் சரிக்கா. ஆமா, எங்க சகலையும் ஆளையே காணோம். சாப்பிட்டாங்களா இல்லையா? உன் வீட்டுக்காருக்கு கறி குழம்பு ஊத்துனா பிடிக்காதம்ல, தேங்காய் பால் தான் வேணும்னு கேட்டுவிட்டாரு. ஐயோ, நாங்கள் எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிருவோமேன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் அவருக்கு 2 மூடி தேங்காய் எத்திரிவி அப்புறம் பாலை புழிஞ்சு கொடுத்தேன். இதாங்க்கா அந்த வீட்டில் பெரிய டார்ச்சரு. நம்ம ஆப்பத்துக்கு கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு போல, அந்த வீட்டில் ஆப்பத்துக்குன்னா தேங்காய் பால் தான், இடியப்போன்னா தேங்காய் பால் தான், எது அதுக்கு என்னென்ன வைக்கணுமோ அதுக்கு தான் வைக்கணும்னு ரொம்ப ரூல்ஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று தான் அந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆப்பத்துக்கு சட்னி சாம்பார் கூட தொட்டுப்போம், இடியப்பத்துக்கும் எதாக இருந்தாலும் சாப்பிட்டுப்போம், புளிக்குழம்பு தொட்டுட்டு கூட சாப்பிட்ருக்கோம்ல. ஆனால் அந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே முடியலக்கா. அப்போ தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி பழகிருப்பாங்களா? நம்ம வீட்டில் உப்புமாவுக்கு சர்க்கரையை தொட்டுட்டு திம்பம்ல, அன்னைக்கிளிக்கா வீட்டில் சட்னி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. சரி, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, அவங்க எப்படி பழகிருக்காங்களோ அப்படி செஞ்சு கொடு. என்ன பண்ணுறதுமா? அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டா 5 பேரும் ஒத்தாப்புல இருக்காதுல்ல. 5 பேரும் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, கேட்பாங்க. அதுக்கேற்றது மாதிரி தானே நம்மளும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தானே அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு இருந்திருக்கோம். அவர் சொல்லுவார், உனக்கு இடியப்பத்துக்கு கறி குழம்பு வேணும்னா சொல்லு, நான் போய் உனக்கு மட்டும் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. நமக்கு மட்டுமா வித்தியாசமாக செஞ்சுக்கிறதுன்னு நான் எதுவுமே கேட்கறதில்ல. உனக்கு கறி குழம்பு மீன் குழம்பு தான் இடியப்பத்துக்கு வேணும்னா முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து எப்படியும் நீங்கள் கவுச்சி தான் எடுப்பீங்க. அப்போ திங்கக்கிழமை காலையில் இடியப்பத்தை புழிஞ்சினா முந்தின நாள் வச்ச குழம்புல எப்படியும் ஒரு கை குழம்பு மீதம் இருக்கும்ல, அந்த குழம்பு தொட்டுக்கிட்டு நீ இடியப்பத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்காயை போட்டு புழிஞ்சு பாலை கொடுத்துரு. உனக்கு பிடிச்சதையும் சாப்பிட்டது மாதிரியாச்சு, அவங்களுக்கு பிடிச்சதையும் கொடுத்தது மாதிரியாச்சுல்ல. 2 வேலையும் இல்லாமல் போயிருச்சுல்ல. அட ஆமாம், இந்த ஐடியா எனக்கு தோணல பாரு. நீ உண்மையிலேயே சூப்பர் தான்க்கா. ஆமாம், அப்புறம் நம்ம பிடிச்சதையும் நம்ம எப்போ சாப்பிட்டுக்கிறது? இப்படி ஏதாவது ஒன்று கோல்மால் பண்ணிக்கிற வேண்டியது. சரிடி, அக்கா எல்லாரையும் பார்க்கணும்னு மரத்தடிக்கு வர சொன்னா நெடுவாளி. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். மத்தியானத்துக்கு நான் வந்து சோறாக்கிக்கிறேன், நீ அடுப்படிக்குள்ளெல்லாம் போவேன். நான் என்ன? ம் சரிக்கா. என்னடி நெடுவாளி, அன்னைக்கிளிக்கா வனசாக்காவெல்லாம் ஆளையே காணோம். நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினச்சேன். வனசாக்கா கொழுந்தனையும் தங்கச்சியும் கவனிக்கிறதுல லேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அன்னைக்கிளிக்கா இன்னைக்கு முறையாக பால் வியாபாரம் பண்ணியிருக்குல்ல, அந்த பாத்திர மண்டத்தெல்லாம் விலைக்கு போட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சோ என்னவோ. நெடுவாளி மாடனே, வாக்கா உனக்கு ஆயுசு 100க்கா. இப்பத்தான் அக்கான்னு வாயை திறந்தா நீனே வந்து நின்றுட்ட. ஏண்டி நெடுவாளி, 100 ஆயுசு வரைக்கும் இருந்துக்கிட்டு நான் இன்னும் எம்பிட்டு சீப்படுறது? என் பிள்ளைய 2ஐயும் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டேன்னா நான் கட்டைக்கு காலை நீட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன நிக்கிலிக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சாதிக்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க? ஆத்தாடி, சாதிக்கிறேன்னு முடியலடி மாடனு. மனசு நொந்து வெந்து போறத மிச்சமா இருக்கு. சரி விடுக்கா. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நமக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவான். ஆமா, கையில் என்ன பெட்டி? உன்கிட்ட கொடுக்க தாண்டி நெடுவழி வந்தேன். இதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஒரு 50,000 ரூபாய் காசு புரட்டி தரியல. என்னக்கா அது? செயினு தோடுன்னு பிள்ளைய விட்டு நகை அப்புறம் அள்ளிட்டு வந்திருக்க? ஆமாடி நெடுவழி, அப்புறம் வேற எந்த காசு இருக்கு என்கிட்ட? மாட்டை எப்படி கட்டாந்திரையில கட்டுறேன்னு பாக்குறேன், மாட்டுக்காரனுக்கு எப்படி 40,000 காசு கொடுக்குறேன்னு பாக்குறேன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசினார்ல. அப்புறம் அவருக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னா மாட்டுக்காரவங்களுக்கு காசை கொடுக்கணும்லடி. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி தான் மாட்டை நம்ம பக்கம் வச்சுக்கணும். ஆனா பிள்ளைங்க நகைங்களெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஆமா நிக்கிலிக்கா, கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்க. அப்புறம் நகை எடுத்துட்டு போனதுக்கும் கத்துனாருன்னா அதுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும்ல. இப்பத்தான் அவரா இல்லையே, ஆத்த ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்கு ஆடுற பாம்பா தானே இருக்காரு. நீங்களே இப்படி யோசிக்கல, நான் யோசிக்காம இருப்பேனா? அந்த செயினை நல்லா ஒத்து பாருங்கடி, நீங்க எடுத்து கொடுத்தது. நாங்க எடுத்து கொடுத்ததா? ஆமாட்டி நெடுவழி, என் மக பிங்கு குட்டி சடங்குக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டீங்கல்ல, அந்த செயினை தாண்டி அது. அட ஆமா, நாங்க எடுத்த செயின் தான். அந்த தோடும் அவங்க எடுத்து கொடுத்தது இல்லடி, என் மகளுக்கு காது குத்துக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் போட்ட தோடு. அது எப்படியும் 1 ரூபாவே இருக்குமா? அக்கா, பிள்ளைங்க நகைகள் எல்லாம் ஒன்றும் அடகு வைக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க, நான் வேணும்னா டவுசர் மாமா இல்லை எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கி தரேன்க்கா. இல்ல மாடனே, நீ கேட்டதே போதும். நகை இருக்கையில என்னத்துக்கு கடன் வாங்கிக்கிட்டு, நீ நகைவே அடகு வச்சு தாங்கடி. கடனா எங்கா நினைக்கிறீங்க? நமக்குள்ள தானே. நீ எம்புட்டோ செஞ்சிருக்க, போதுமுடி. உங்க குடும்பத்தையும் நீங்க பாக்கணும்ல. அன்னைக்கிலேயே அதுக்கு கேட்டுச்சு இதுக்கு கேட்டுச்சுன்னு எம்புட்டு தண்டி செய்விய? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. கையில நகை இருக்கையில எதுக்கடி யோசிச்சுக்கிட்டு, நீங்க வச்சு தாங்கம்மா, எனக்கு அதுவே போதும். மாடனே, எனக்கு என்னவோ அக்கா எடுத்த முடிவு கரெக்டுன்னு தானே தோணுது. நீ அதை ஃப்ரீயா விட்டுரு.
இல்லடி, நம்மளாம் இருக்கும்போது அப்புறம் ஏன் அடகு வைக்கணும்? அதுக்கும் வட்டி தானே. வட்டி தாண்டி கட்டணும். ஆனா பேங்க் வட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. நம்ம ஒன்றும் வட்டிக்கு கடன் வாங்கி அவங்கள்ட்ட மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேங்க் வட்டிங்கிறப்ப பெருசா ஒன்றும் வராதுடி. நம்ம தான் தொழில் ஆரம்பிக்க போறோம்ல, அதுல இருந்து வர்ற வருமானம், பால் வியாபாரத்துல இருந்து வர்ற வருமானம்னு அக்கா எப்படியும் சீக்கிரமே கட்டி திருப்பிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கும் இவ்வளவு நாளும் அவர் கையவே எதிர்பார்த்து அவரையே அண்டி பொழைச்சிருச்சு. இப்போ முதல் முறையா முயற்சி பண்ணி சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குல்ல, அதுக்கு அது கையை உண்டி எந்திரிக்கிறது தான் எனக்கு என்னவோ கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதோட கான்ஃபிடென்ட் லெவலும் அப்பதாண்டி அதிகரிக்கும். அக்காவை பேசாம அது போக்கிலேயே விட்டுருவோம். அடகு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்கு எங்கள்கிட்ட கொடுக்குற? இதெல்லாம் நீ எப்ப கத்துக்கிற போற? உன் அக்கௌண்ட்ல நீனே வையி, நாங்க துணைக்கு வந்து நிக்கிறோம். அடியே, எனக்கு அந்த விவரம்லாம் ஒண்ணுமே தெரியாதுடி. அந்த மனுஷன் தான் எங்கேயும் போவாரு வருவாரு வைப்பாரு வாங்குவாரு. நான் இது வரைக்கும் பேங்குக்கெல்லாம் போய் பணம் வச்சு எடுத்ததெல்லாம் இல்லையே. அதான் நாங்க இருக்கோம்லக்கா, இனிமே எல்லாத்தையும் கத்துக்கோங்க. சரிம்மா, அப்ப நாளைக்கே பேங்குக்கு போய் 50,000 ரூபாய்க்கு அடகு வச்சிருவோம். 40,000 மாட்டுக்காரவங்களுக்கு, 10,000 நம்ம இட்லி கடைக்கும் கை செலவுக்கும் வச்சுக்கிறேன். எதுக்கும் உனக்கு வாங்கணும் கொள்ளணும்னா காசு தேவைப்படும்ல. அக்கா 50,000 வேணும்னா இந்த செயின் மட்டும் போதும், தோட கொண்டு போய் வீட்லயே வச்சிருன்னு. அப்படியா? சரிம்மா சரிம்மா, நான் ஏதுக்கும் தான் 2 இருக்கேன்னு எடுத்துட்டு வந்தேன். எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் டி. அக்கா வாமா, தங்கச்சி நல்லா இருக்கல? நல்லா இருக்காக்கா. நான் வந்தோம்னு தெரிஞ்சா அன்னைக்கு லீக்கா ஓடி வந்துருவாங்க. நான் வந்து 2 நாளாச்சு, இன்னும் ஆளை காணமேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அது என்ன வேலையா இருக்குன்னு சொன்னேனா. வரணும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வீட்டுல கொஞ்சம் வேலையா போச்சு. அட சொன்னேன் சொன்னேன், சாயங்காலம் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும் டி, அதெல்லாம் முறையா இருக்காதுல்ல. எனக்கு என்ன வேலை இருக்கு, நான் வந்து பிள்ளைய பாத்துட்டு போறேன். சரிக்கா. ஆமா நெடுவாளி, கரெக்டா 10 மணிக்கு டான்னு வரணும் சொன்னேன். வந்திருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுடி. காலையில நீங்க வாட்டுக்கு அறக்க பறக்க செய்தி சொல்லிட்டு போயிட்டியே. எனக்கு என்னவா இருக்குமோ ஏதுவா இருக்குமோன்னு வீட்டுல ஒரு வேலை ஓடல. ஏய், காலையிலேயே உன் வீட்டுல கறி குழம்பு மணத்துச்சு, இதை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை ஓடலையாம். புருடாவா விடுற புருடா? இல்லடி, ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். கறி குழம்பு வச்சாலும் அதையே நினைச்சுக்கிட்டு தாண்டி இருந்தேன். என்ன விஷயம்? காலையில பால் வாங்கிலேயே மனசை பதறவுல விட்டிய 2 பேரும். வனசாக்கா, பால் வாங்கினதுல தான் பிரச்சனையே இருக்கு. இனிமே மாமா கிட்ட பால் வாங்காதீங்க. அன்னைக்கு லீக்கா தனியா ஊத்துறாங்க, அவங்க கிட்டயே வாங்கிக்கோங்க. என்னடி லூசு மாதிரி வளர்றிய? அக்கா வேற மச்சான் வேறையா, ஆளாளுக்கு தனித்தனியா ஊத்துறாங்களாக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு. நெசமா தம்மா வனசா, நான் இனிமே தனியா வியாபாரம் பண்றேன். உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட வாங்கு, இல்லைன்னா நீ உங்க மச்சான்ட்டே வாங்கிக்கடி. என்னக்கா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. மச்சான நீனு தனித்தனியா பால் ஊத்துறீங்களா? ஆமா வனசக்கா, வீட்டுல நடந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. சிங்காரண்ணனும் வந்திருந்தாங்க, பாப்பாவும் வந்திருந்தால, அதனாலதான் நாங்க உங்களை எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணல. என்னக்கா சொல்றா மாடனு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பிரச்சனை? பதறாத, நான் சொல்றேன். என்னக்கா சொல்றாவ? நெசமா தண்டி வனசா? என்னக்கா சொல்ற? மச்சான அப்படி நடந்துகிட்டாரு, என்னால நம்பவே முடியலையே. நம்பித்தான் மனசாக்க ஆகணும். அவர் மனசுக்குள்ள இப்பேற்பட்ட கேரக்டர்கள்லாம் பல வருஷமா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. நமக்கு தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கோம். சிச்சி, அப்படிலாம் சொல்லாதடி நெடுவாளி. மச்சான உங்களுக்கு இப்பதான் தெரியும், ஆனா நான் பிறந்ததுல இருந்தே தெரியும்டி. அவர் எப்பேற்பட்ட மனுஷன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற கூடியவர் அவரு. அப்படியே நடிச்சாலும் எத்தனை நாளைக்கு நடிச்சிருக்க முடியும்? கல்யாணம் பண்ணி வந்த 15 வருஷமாவா? அப்ப நான் பொய் சொல்றேன் நாட்டி வனசா? ஐயோ அக்கா, நீ பொய் சொல்றேன்ல நான் சொல்லல. மச்சான் அப்படி இருக்க மாட்டாருந்தாக்கா சொல்றேன். ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம் இல்லையே, ஒரே அர்த்தம் தானே. அப்ப நான் பொய் சொல்றது மாதிரியே, அந்த மனுஷன் நல்லவரை நான் தூத்தி விடுறது மாதிரியும்ல பேசுற. ஐயோ சத்தியமா அப்படி சொல்லல நிக்கலிக்கா. மனசாக்கா, உங்க மச்சான் நல்லவரு வல்லவர்னு நீ வேணும்னா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. எங்களாலெல்லாம் அவரை ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியல. அன்னைக்கிளிக்காவையே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. காலையில என்னென்ன பேச்சு பேசினாருன்னு தெரியுமா? அக்கா, மச்சான் அப்பேற்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவளுக்கு ஆத்தாளு மகளும் மாத்தாக்கா இருக்கான். அவளுக்கு சாவி கொடுக்க இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. நீ மச்சான் எல்லாம் தப்பா நினைக்காதக்கா. ஏன் மனசா, 1000 தான் நம்ம ஒண்ணு மண்ணா பழகுனால நான் அடுத்தவ தானம் டி. அவரு அப்படி இல்லைல்ல, உன் அப்பாவோட பிறந்த சொந்த அத்தை மையன். அவருக்கு ஒண்ணுன்னா உன் மனசு துடிக்கத்தானே செய்யும். என் பக்கம் இருக்கிற நியாயம் தெரியாதுல்லம்மா உனக்கு? அன்பிலே அன்பிலே இந்த மனம் பாடுதே. என்னக்கா இப்படிலாம் பேசுற? மச்சான் மேல உள்ள மரியாதையில தான் சொன்னேன். மத்தபடி அவர் மாமியா மையங்கிறதுனால எல்லாம் அவர் மேல எனக்கு பிரிய இருந்தது இல்ல. சரியா? மாமியான்கிற அளவுக்கு என்னக்கா இது வரைக்கும் பண்ணிட்டா? என் அப்பனோட பிறந்த மாமியாதேன். இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் கஷ்டப்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற மொத ஆளு அந்த பொம்பளை தான். என் குடும்பம் ரோட்ல நிக்கிற நிலைமை வந்தா அதுக்கு காரணமா இருக்கிறவளும் அவளாத்தான் இருக்கா. அவளுகள்கிட்ட போய் என்னைய சேர்த்து வச்சு பேசுற?
நெடுவலி, நீ நகையை பத்திரமா வச்சுக்கம்மா, நான் வீட்டுக்கு போறேன். ஏக்கா பேசிட்டு இருக்கேல, இப்ப எதுக்கு கிளம்புற நீ? இரு. என்ன அன்னைக்கிலிக்கா, அவங்களுக்கு தெரியாம தானே பேசுறாங்க, இதுக்கு எதுக்குக்கா உடனே கிளம்புறீங்க? அன்னைக்கிலிக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கேலே எந்திரிச்சு போற? எனக்கு மச்சனை காட்டி நீ தானக்கா பெருசு. ஆயிருந்தே அவர் எனக்கு சொந்தமா இருந்தாலும் நான் பெரிய சொந்தமா நினைக்கிறது ஒன்னு தானக்கா. என் கூட பிறந்து பிறப்புன்னு ஒருத்தி இருந்தா ஒன்னு மறுத்தேன் இருப்பான்னு தானக்கா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னை விட்டா வேற யாருக்கா இருக்கா? யாக்கா ஏங்கிட்ட இப்படி கோச்சுக்கிற? கோவமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டில் வேலை இருக்கு, அதான் கிளம்புறேன். பொய் சொல்லாத நிக்கிலிக்கா, நான் பேசணுன்னு தானே எந்திரிச்சு போகிறேன். சத்தியமா நீ இந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பேன்னு நான் நினைக்கல. ஏதோ சாதாரண பிரச்சனையாக தான் இருக்குன்னு சரியாயிருந்தாக்கா நினச்சேன். அதனால தான் இப்படி பேசிவிட்டேன். மற்றபடி உனக்கு ஒன்றுன்னா கூடவே நிற்கிறது நாங்கள் இல்லாமல் வேற யாருக்கா நிற்க போகிற? நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட நிற்கிறது நாங்களாக தாக்கா இருப்போம். கண்டிப்பாக நான் உன் கூடவே இருப்பேங்க்கா. நீ அதுக்காக ஏன் மேலெல்லாம் வெறுப்பை கொட்டிட்டு போகாத. எந்த இடத்துலயும் மாமாவை விட்டு கொடுக்காத அக்காவே இந்த அளவுக்கு பேசுது, இந்த அளவுக்கு வெறுப்ப கொட்டுதுன்னா அப்ப அவர் என்னென்ன பேசிருப்பாருன்னு பாத்தீல? புள்ளைய, இது பெத்த புள்ளைய இது கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா இதோட வாய் வந்துருமா? புள்ளைய கெட்டு வீணா போயிருங்களாம். பெத்தவளை பார்த்து புள்ள எந்த ஊர்லக்கா கெட்டு போச்சுங்க? அப்ப என்ன ஒரு திமிர் இதெல்லாம்? இப்படி லம்மாடி பேசினாரு. இதெல்லாம் கொஞ்சம்க்கா, அவர் பேசினதெல்லாம் நீ நேரில் கேட்டிருக்கணுமே. ஐயோடி அப்பா, இன்னைக்கு காலையில பால் வாங்க போகையில என்னென்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? அவ ஆத்தா பேசுறது மாதிரி அப்படியே சொல்றாருக்கா. இந்த நாடக நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியாதேன்னு. அன்னைக்கிலிக்கா என்னைக்கு நாடகம் நடிச்சிச்சு? அப்ப என்ன ஒரு திமிர் இதெல்லாம்? இம்புட்டு நாள் அவ ஆத்தாலும் மகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. இவர் தான் சப்போர்ட்டிவா இருந்தாரு, இன்னைக்கு இவரும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாரு. அப்ப அது எங்க போகும் சொல்லு? அதனாலதான் இனிமே எல்லாமே நானே பண்ணிக்கிறேன், என் சொந்த கால்ல நான் நிக்கிறோம்னு இட்லி கடை போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீ வர்றியா இல்லையான்னு கேட்கத்தான் இப்ப கூப்பிட்டதே. நீ என்ன முடிவெடுத்திருக்க அத முதல்ல சொல்லு. இட்லி கடை போடணும்னு முன்னாடியே முடிவெடுத்தது தானடி. அதுக்கு கால நேரம் தான் கொஞ்சம் சரியா அமையாம இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இட்லி கடை போடணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றேன். எல்லாரும் சேர்ந்து தொடங்குவோம். வனசா, என்னடா அக்கா இப்படி சொல்லுதேன்னு நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, முன்கூட்டியே சொல்றது நல்லது தானம்மா. என் கூட சேர்றதுனாலையும் பழகிறதுனாலையும் உன் மச்சானுக்கும் உன் மாமிய நாத்தனாளுக்கும் பிடிக்காம போகலாம். அதனால உன் உறவு கண்டு விரிசல் ஏற்படலாமா? அப்படி ஏதாவது உனக்கு மனசுல தோணுச்சுன்னா இன்னையோட நீ என் கூட பழக்க வழக்க வச்சுக்கிறத நிப்பாட்டிக்க. நீ இட்லி கடைக்கெல்லாம் வர வேணாம், நான் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். அக்கா, நீ என் மேல உள்ள கோவத்துல பேசுறியா இல்ல மச்சான் மேல உள்ள வெறுப்புல பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னைக்கு நான் உன்னை அடுத்தவளா நினைச்சதில்லக்கா. நீங்க 3 பேரும் தனியா பண்ணனு என்னை ஒதுக்கி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஒதுங்கிக்கிறேக்கா. அதுக்காக மனசு சங்கடப்படுற மாதிரிலாம் பேசாதக்கா, கஷ்டமா இருக்குக்கா. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று இப்ப அன்னைக்கிலிக்கா என்ன சொல்லுச்சுன்னு இப்படி மாத்தி மாத்தி சண்டை ஓட்டுக்கிறிய? எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு இப்ப நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எதுக்கு ஒருத்த மாத்தி ஒருத்த அழுதுகிட்டு இருக்கீ? இப்படி ஐயோ கடவுளே, பாசத்துல வர்ற சண்டைனா இப்படித்தான் அழுகையில வந்து முடியும் போல் இருக்கு. கிறுக்குகளா, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா ஆரம்பிப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம சண்டை ஓட்டு கிடக்கிய? அக்கா எப்படி பேசுச்சுன்னு பாத்தியாட்டி? அக்கா அவர் மேல உள்ள கோவம் அதை எப்படி காட்டணும்னு தெரியல. சரி, நம்ம கிட்டயாவது காட்டி அது மனசை ஆத்தி கேட்டுமே, வேற யாருக்கிட்ட தான் அது காட்டும்? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட இப்படி எதுலையாவது ஒண்ணுல வெளியில வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கறலைன்னா யாரு புரிஞ்சுக்கிருவா? மனுஷா, அக்கா ஏதோ தெரியாம பேசிருப்பம்மா, நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாத. பரவாயில்லக்கா, நீ பேசாம இன்னும் யாரு பேச போறா? எங்களுக்கு தாய் இருக்கா, தகப்பே இருக்கா? எதையும் அதட்டி பேசுறதுக்கு கூறு கட்டவ. அந்த மனுஷன் மேல உள்ள பாசத்துல ஏதாவது பேசியிருப்பேன். சின்ன பிள்ளையில இருந்து மச்சான் அவர் கால சுத்தி வந்துட்டேனா, அதனால ஏதோ 1-2 வார்த்தை அவரை பத்தி சொல்லியிருப்பேன். அதுக்காக அவர் தப்பே பண்ணினாலும் என் மாமியா மைனை போல வருமானு சொல்ற அளவுக்கெல்லாம் ஓ மேல பாசம் இல்லாம இல்லக்கா. என்னைக்குமே முதல்ல நீதாக்கா எனக்கு பெருசு, அதுக்கப்புறம் தாக்கா மத்ததெல்லாம். என்னை மட்டும் எதுலையும் தப்பா நினைச்சிடாதா நிக்கலிக்கா. நல்ல விஷயத்தை எப்போதும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அன்னைக்கிலிக்காவுக்கு அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணிட்டு நானும் வீட்டில் பணம் ஓரளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாளைக்கே போய் பாத்திர கடையில் பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். எல்லாருக்கும் ஓகே தானே? சரிம்மா மாடனே, நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருவோம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 4 பேரும் எப்போதும் ஒன்னாவே இருக்கணும். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் கூடாது, ஒருத்தரை விட்டுட்டு போகவும் கூடாது. இதை மட்டும் நம்ம மனசுல எப்போதுமே ஆழமா பதிய வச்சுக்கணும். சரியா? சரிடி. நல்ல நண்பன் வேண்டும் என்று